ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் போன தடவை ஹாரம் பண்ணியிருந்தேன். அதுக்கு சைட் பீட்ஸ் செஞ்சதில் ஒரு 8 சைட் பீட்ஸ் மீதி இருந்தது. அதை வச்சு நான் சோக்கர் பண்ணலாம் அப்படின்ட்டு கூட நான் சொல்லியிருந்தேன். அதுதான் நான் இப்போ அதுக்கு உண்டான சோக்கர் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ரவுண்ட் பால்ஸ் நான் உருட்டி வச்சுக்கிறேன். கிளேயை நல்லா நீட் பண்ணி ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரவுண்ட் பால்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு 5-6 எடுத்து வச்சுட்டு பாக்கியை நாம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நாம் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ட்ரை ஆகிடக்கூடாது. அது இப்போ அந்த சிலிக்கான் மோல்டில் லைட்டாக ஆயில் ப்ரஷ் தொட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ளே பால் இருக்குல்ல, அதை அதுக்குள்ளே வச்சு நாம் ஒவ்வொன்றா மோல்டு எடுத்து வச்சுக்கணும். அப்படி ஃபஸ்ட்டு 6 இது நான் எடுத்துடுறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா எடுக்கணும். எடுத்தோன்னா டிசைன்ஸ் அழகாக விடும். அதில் நமக்கு இப்போ இதில் எக்ஸஸாக இருக்கிற அந்த க்ளே எல்லாம் நாம் எக்ஸாக்டோ நைஃபால் நாம் ரிமூவ் பண்ணிக்கணும். சுற்றி ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இந்த இம்ப்ரெஷன் லைனாக ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். அதெல்லாம் நீடில் வச்சு நாம் கொஞ்சம் டெப்த்தாக நாம் கொடுத்துக்கணும். அப்படியே 6 அப்படியே கொடுத்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, காமிக்கிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு திரும்பியும். இப்போ ஒன்று மாத்திரம் எப்படி சொருகிறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். இதை அப்படியே நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி நல்லா அமுழ்த்தி வச்சிடணும். வச்சுட்டு அடுத்தது எல்லாமே நாம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அதில் நல்ல இம்ப்ரெஷன் கொடுத்து எல்லாமே நம்ம செய்யணும். அந்த செஞ்சு வச்சது நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது 8 இது செஞ்சுட்டு சைடில் போடுறதுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நான் சோக்கராக மாற்றுறதுக்காக அடியில் விசிறி டிசைன் கொடுத்துருக்கேன்ல, அதையேவும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாம் கொடுப்போம் அப்படின்ட்டு நான் மோல்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் எக்ஸஸாக உள்ள க்ளேயெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எட்ஜஸ் எல்லாம் நான் நீட் பண்ணிக்குவேன். அதெல்லாம் இப்படி எல்லாமே நாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் நீடில் வச்சு நாம் இம்ப்ரெஷன்லாம் நல்லபடியாக நாம் கொடுத்துக்கிடணும். அதில் எல்லாமே கொடுத்த பிறகு அந்த இம்ப்ரெஷன் எல்லாம் கொடுத்த பிறகு பார்த்தானா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அது எடுத்து ஹைலைட்டாக காமிக்கும். அது அந்த இம்ப்ரெஷன் கொடுக்குறப்போ அது உள்ள பேசிக் நாம் என்ன கலர் பெயிண்ட்டுனாலும் நம்ம கொடுத்துக்கணும். நம்மளோட அசம்ஷன், நம்மளோட ஓன் ஐடியா தான் அது என்ன கலர்னாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் இம்ப்ரெஷனுக்குள்ளே அந்த பேஸ் கலர் போய் நின்றுக்கிடும். மேலே நம்ம வேறு பெயிண்ட் அடிக்கிறப்போ அது பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். அதுக்காக தான் நாம் ஹைலைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாம் இம்ப்ரெஷன்லாம் கொடுத்து வச்சுக்கிறோம். எல்லாத்துலேயும் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி எல்லா விசிறி டிசைன்லேயும் நாம் கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொன்றா நாம் ஹோல் போட ஆரம்பிக்கணும். பொறுமை தான் நமக்கு ரொம்ப தேவை. இது பண்ணுறப்போ கையும் ரொம்ப அமுக்கி பிடிச்சிடக்கூடாது. கை அமுக்கி பிடிக்காமல் அதை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். எல்லாமே இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் நாம் ஊசியால் ஹோல் போடணும். ஹோல் போடுறப்போ ஒரு விரலால் அடுத்த சைடு நம்ம கை சப்போர்ட்டு கொடுத்துக்கிட்டு ஹோல் போடணும்.
ஏன்னா அது வந்து நேரோவாக அந்த மேலே ஹோல் போடுற இடம் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்குது பார்த்திங்களா, நேரோவாக ஷார்ப்பாக இருக்குது. அது உடஞ்சிடக்கூடாது. அதனால் நாம் சப்போர்ட் கொடுத்து பார்த்து நம்ம ஊசியை கொஞ்சம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் கொடுத்து லைட்டாக அப்படியே திருக்கி நாம் எடுத்துட்டோன்னா எதுவும் டிசைனுக்கு வந்து டேமேஜ் ஆகாது. இப்போ இது எல்லாமே நாம் செஞ்சிட்டோம். இதை இப்படி நாம் வந்து ஒரு அசம்பிள் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து தெரியும் இது நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்ட்டு. பார்க்க அழகாக இருக்குது. அதே மாதிரி கலர் கொடுத்தாலும் இது இன்னும் அழகாகத்தான் இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வைக்கிறது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நான் யோசிக்கேன். உங்களுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். யாருக்கும் எது எப்படினாலும் நம்மளோட ஓன் க்ரியேட்டிவில் நம்ம போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு ஊட வந்து ஒரு நார்மல் ரவுண்ட் பீடு வந்து நாம் இந்த ஊட நம்ம வந்து செஞ்சு வைக்கணும். அதுக்கு ஒரு 16 பீடு வந்து நான் செஞ்சு வைக்க போகிறேன். இப்போ க்ளேயில் நாம் மோல்டு வச்சு என்ன டிசைன் வேணாலும் நாம் கொடுத்துக்கலாம். செஞ்சு நம்ம சோக்கராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுதான் க்ளேயோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ இதை வந்து நாம் இப்படி ட்ரை பண்ண விட்டுற வேண்டியதான். எக்ஸஸாக ஒரு இது மாத்திரம் நமக்கு இருக்குது. ஏதாவது ஒரு டிசைன் வந்து ஹோல் போடுறத இதாக நமக்கு வந்து ஹோல் மூடிருச்சினாலும் இன்னொன்று வந்து நம்ம அதுக்குள்ள வந்து போட்டுக்கலாம், அசம்பிள் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு வந்து நாம் நார்மல் பீடு வந்து ரவுண்ட் பீடு வந்து நாம் செய்ய போகிறோம். அது 3வது குழியிலேருந்து எடுத்து வச்சு நான் செய்கிறேன். ரெண்டாக நான் வந்து உருட்டிடுவேன். இது வந்து எல்லாமே ப்ராக்டிஸில் வர்றது தான். இது வந்து நமக்கு ப்ராக்டிஸ் வந்தானா 3, 4ன்னு கூட நம்ம உருட்டலாம். நான் எப்பயுமே 2வது குழியிலன்னா 3 அந்த மாதிரி நான் உருட்டிக்கிடுவேன். இப்போ இது கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால 2 வச்சு நான் உருட்டுறேன். இப்போ இதில் வந்து ஊசியை வச்சு நாம் ஹோல் போட்டுக்கிடணும். ஊசி வச்சு தான் போடணும். ஏன்னா எல்லாமே நான் ஊசியால் தான் போட்டு வச்சுருக்கிறேன். அதனால் இதுவும் நான் ஊசி வச்சு தான் நான் போடுறேன். இப்போ நான் வந்து செய்ய பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அப்போது எல்லாருக்குமே ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே நான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ கஸ்டமர்ஸோட சாய்ஸை மாத்திரம் நான் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சது 1, 2 நான் எக்ஸ்ட்ராவாக நான் செஞ்சிகிட்ருந்தேன். இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது எனக்கு கொஞ்சம் லேர்ன் பண்ண கஷ்டமாக இருந்தது. அது என் குழந்தை பொண்ணு தான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்குறா. அவள் சொல்லி கொடுத்து தான் நான் ஓரளவுக்கு இப்போ நான் படிச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது. கேமரா ஆங்கிள் எப்படி வச்சானா நமக்கு வந்து பிக்சரெல்லாம் கிளியராக நம்ம செய்கிறப்போ தெரியுங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நான் படிக்க வேண்டியது இருக்குது. அப்லோட் பண்ணுறதுலேயும் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது. எல்லாம் படிச்சிட்டானா கொஞ்சம் அதுக்கப்புறம் நான் ஈஸியாக மேனேஜ் பண்ணி எல்லாமே போட ஆரம்பிச்சிடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். வியூவர்ஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சாரி. இப்போ எல்லாமே நாம் ஹோல் போடுறப்போ 2 சைடும் நாம் அதர் சைடு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் 2வது ஒரு பக்கம் போட்டு எல்லாமே நாம் வந்து நீட் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். எல்லாமே காய வச்சிட வேண்டியதுதான். இப்போ அதுக்கு வந்து நாம் ஏர் ஸ்டட்டு வந்து பண்ண போகிறோம். ஏர் ஸ்டட்டுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து 2, விசிறி டிசைன் வந்து 2. மோல்டில் லைட்டாக ஆயில் ப்ரஷ் தொட்டு அப்ளை பண்ணி எடுத்து ஃப்ளவர் டிசைன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் விசிறி டிசைனும் நாம் எடுத்து வச்சுக்கிடணும். இந்த மோல்டெல்லாம் நான் வீட்டிலையே நானே பண்ணது தான். எல்லாமே நம்ம வந்து முக்கியமானதை நம்ம வந்து வாங்கலாம். எல்லாமே நம்மளால் வாங்க முடியாதுல்ல. அதனால்
நமக்கு தேவையானதை நாமளே செஞ்சு வச்சுக்கலாம். தெரிஞ்சானா எனக்கு தெரியுங்கிறதுனால ஓரளவுக்கு நான் செஞ்சு வச்சுக்கிடுவேன். முக்கியமானது வந்து நான் வெளியில் சேல்ஸ் பண்ணுறவங்ககிட்ட நான் வாங்கிக்கிடுவேன். அது நல்லா அவங்க அவங்க விலை ஜாஸ்தி இருந்தாலும் அவங்க கொடுக்குறது நல்லா தான் இருக்கும். அந்த மோல்டெல்லாம் நல்லா கிளியராக தான் விழுகிறதுனால அவங்களையும் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம அதில் ஒன் டைம் நம்ம அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதை வச்சு நம்ம எவ்வளவோ நம்ம டிசைன் எடுக்கலாம்ல. அதனால் அவங்கள வந்து நாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாம் நாம் வந்து எக்ஸஸ் கிளேயெல்லாம் எக்ஸாக்டோ நைஃபால் எடுத்துட்டு அதை நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ரெஷன் இந்த இதிலெல்லாம் நாம் வந்து வழக்கம் போல் இம்ப்ரெஷன் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிவிட்டு யூ பின்னு ஐ பின்னு நாம் எடுத்து வச்சுக்கணும். யூ பின் வந்து எடுக்கிறது 26 காஜ் வயரில் எடுக்கணும். இது வந்து 26 காஜ் வயரு, அது வந்து 28 காஜ் வயரு. அது வந்து குங்க்ரு பீட்ஸ்க்கு மாத்திரம்தான். இது வந்து 26 காஜ் வயர், கொஞ்சம் திக்னஸ் வந்து கூட இருக்கும் அது 28 விட. இது வந்து நாம் பெண்டன்ட்டில் கீழே கொஞ்சம் பெரிய பீட்ஸ் எல்லாம் தொங்குறதுக்கு, ஏர் ஸ்ட்ரெட்டு மாட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து நான் 2 யூ பின்னு 2 ஐ பின்னு நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ விசிறியை மேலே வச்சு நான் வந்து ஃப்ளவர் டிசைனை கீழே வைக்க போகிறேன். அதுதான் பார்க்க அழகாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி செஞ்சுட்டு ஐப்பின்னை வந்து விசிறி டிசைனில் நான் சொருகிட்டு அதில் ஒரு யூ பின்னை வந்து உள்ளே கோர்த்து அந்த ஃப்ளவர் டிசைன் இருக்குல்ல அதை வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஃப்ளவர் டிசைனுக்குள்ளே அந்த யூ பின்னை வந்து நாம் இன்சர்ட் பண்ணணும். டிசைனை கொண்டு போகக்கூடாது, யூ பின்னை தான் நாம் கொண்டு போய் அட்டாச் பண்ணணும். இது மாதிரி ரெண்டையுமே நம்ம அட்டாச் பண்ணிட்டோன்னா இந்த சோக்கர் நெக்லஸ் வந்து செட்டு வந்து நமக்கு முடிஞ்சிடும். இதை அப்படியே நாம் ட்ரை பண்ண விட்டுறணும். ஓகே கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் எது கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.